கந்தர் அலங்காரம். அலங்காரம் என்னும் சொல் பொதுவாக குறிப்பிட்டதொரு தெய்வத்தின் திருமேனியினை திருவடிகள் முதல் தலையுச்சி வரையில் பல்வேறு அணிகலன்களால் அலங்கரித்தல் என்பதை உணர்த்துவதாகும். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் காற்று, நெருப்பு, கங்கை நதி ஆகியவற்றால் சரவண பொய்கையைச் சேர்ந்த தாமரை மலருக்கு கொண்டு செல்லப்பட்டவுடன் திருமுருகப் பெருமான் சரவண பவனாக 6 திருமுகங்களுடனும் 12 திருக்கரங்களுடனும் அவதரித்தார். அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கந்தபுராணம் கூறுகிறது. கந்தர் அலங்காரத்தில் காணப்படும் திருமுருகப் பெருமானின் பாதாதிகேச அலங்காரத்தை காணும்போது முதலாக திருமுருகனின் திருவடிகளை நோக்கினால் திருமுருகனின் திருவடிகள் செந்தாமரை மலர் போன்ற செக்கச் சிவந்த மென்மலர் பாதங்களாகும். அவை வீர கழல்களையும் தண்டை, சிலம்பு ஆகிய அணிகலன்களையும் வெட்சி, கடம்பு, குறா மலர்களையும் அணிந்துள்ள பாதார விந்தங்களாக விளங்குகின்றன. திருமுருகப் பெருமான் தமக்கு அன்பு கூர்ந்து அருளிய தரிசனத்தில் காட்சியளித்ததை திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே என்று அருணகிரிநாத சுவாமிகள் வர்ணிக்கிறார். கந்தர் அலங்கார காப்பு பாடல். அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபடெனப்படு குட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. இந்த பாடலினுடைய பொருள், வீரம் பொருந்திய திருவண்ணாமலையின் திருக்கோபுரத்தில் உள்வாயிலுக்கு அருகே வடபாகத்தில் சர்க்கரையை ஏந்தியிருக்கும் துதிக்கையையும் கருணையாகிய மதம் வழிந்தோடுகின்ற சுவட்டுடன் கூடிய மத்தகத்தை உடையவரும் தன்னிடத்தே வந்து தடபட என்ற சத்தத்துடன் குட்டிக்கொண்டு வழிபடும் பக்தர்களுக்கு தம் இனிமையான அருளை வாரி வழங்குகிறவருமான விநாயகப் பெருமானின் இளையோனாகிய முருகனை நான் சென்று கண்டு தரிசித்தேன் என்று கூறுகிறார் அருணகிரி பெருமான். இந்த பாடலில் 5 பகுதிகள் இருக்கின்றன. திருவண்ணாமலையில் உள்ள கோபுரம், அதிலே உள்ள உள்வாயில், அந்த வாயிலுக்கு தெற்கே இருக்கிற விநாயகர், வடக்கு பக்கத்தில் இருக்கிற குமாரசுவாமி ஆகிய 5 பொருள்களையும் இந்த பாடலில் காண முடியும். கந்தர் அலங்காரத்தின் முதல் பாடல். பேற்றை தவஞ்சற்றுமில்லாத வெண்ணை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. விளக்கம். குமரப் பெருமானே, முக்தியை பெறுவதற்குரிய தவப்பயன் சிறிதேனும் இல்லாத அடியேன் அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சமென்னும் சேற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டியருளினீர். அடர்ந்த சிவந்த செடையின் மீது கங்கை நதியையும் நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் திருமுருகப் பெருமானாக மட்டுமன்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகின்றீர் என்பது பொருள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.